லாக்டவுனில் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சாம்பார் வைக்கலான்னு ஒரு ஐடியா. அதான் ஒரு வீடியோ போடுறேன். சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லோரும் வீட்லேயும் தான் வைக்கிறேன், ஏன் வீடியோ போடுறேன்னு கேட்குறீங்களா? என்ன ஸ்பெஷல்னா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் விளைஞ்ச காய்கறியை வச்சு தான் சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. அப்படியே எங்கள் வீட்டு தோட்டத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாமா? இது துளசி, அப்புறம் இதில் கொத்தி கீரை வச்சிட்ருக்கேன். இது பட் ரோஸு, 3 கலர், மஞ்சள், ரோஸ், வெள்ளை, 3 கலரில் இருக்குது. அப்படியே இங்கே வந்தோம்னா இது வெத்தலை கொடி, வெயில் தாக்கி பிடிச்சி இப்போ தான் கொழுந்து வந்து வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நம்ம காய்கறி பறிக்க போகலாமா? ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் பறிக்க போகிறேன். அப்பா, எப்படி பறிக்கிறதுன்னு தெரில, பறிச்சதில்லை. அப்படியே பறிச்சிடலாமா? ஆமாடி. ஒன்றாச்சா? இது 2வது கத்திரிக்காய் பறிச்சாச்சு. அப்புறம் இன்னொரு கத்திரிக்காய் இருந்துச்சு, எங்கே தான் இருக்குது. இது மட்டும்தான் இப்போ பறிக்கிற அளவில் இருக்குது, மற்றதெல்லாம் பிஞ்சு ஆட்டம் இருக்குது. அதனால் பாருங்க, எல்லாம் பிஞ்சு இப்போ தான் வந்திருக்குது. இப்போ பறிக்க முடியாது. அடுத்தாப்பில் தான் பிஞ்சு தெரியுதா? எல்லாம் பிஞ்சு தான். இது 3 கத்திரிக்காய் தான் கிடச்சிது இப்போதைக்கு. இது பார்த்திங்கன்னா பலாக்கன்று நாற்று விட்டு போட்டு வச்சுருக்கேன். வந்துருச்சு, 7 நாற்று விட்டேன், 7மே வந்துருச்சு. புதினா போட்டேன். இது மிளகா. இது எல்லாமே பூச்செடி. குண்டு மல்லி, ரோஸ், பன்னீர் ரோஸில் இருக்குது. அப்புறம் செம்பருத்தி. குண்டு மல்லிலாம் பூ பூத்து பறிச்சிட்டேன். இது எல்லாமே இப்போ இந்த லாக்டவுனில் வச்சு உருவாக்கினது தான். இது வெள்ளையா பூ பூக்குமே, பாரிஜாதமா தெரியல, சரியா தெரில, பேர் தெரில. செம்பருத்தி. அப்புறம் ரோஸ் பூத்துருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ்னால் பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு. அடுத்து கொஞ்சோண்டு மிளகா பறிச்சிடுமா? இதெல்லாம் சந்தோஷம்தான் இல்லை? நம்ம வீட்டில் நாமளே விளைவிச்சு நாமளே பறிக்கிறது. மிளகா காலை சட்னிக்கு பறிச்சுருந்துருக்கலாம், விட்டுட்டேன். சரி, சாம்பார் கூட போட்டுடலாம். ஓகேவா? இது சாமந்தி கன்று. இது ஃபுல்லாகவுமே கத்திரிக்காய் தான். ஒரு கருணக்கிழங்கு ஒன்று எப்படி தான் வந்துச்சுன்னே தெரியல, தானாக வந்து நிற்கிது. பார்ப்போம். வெண்டைக்காய் இது ரொம்ப பிஞ்சாக இருக்குல்ல? சரி, இப்போ பறிக்க வேணாம். நான் பெரிய வெண்டைக்காய் பறிச்சுட்டு அப்புறம் வந்து இதை பறிச்சுக்கலாம். இப்படி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டே போயிடலாமா? இது வாழைக்கட்டை போட்டேங்க, குரங்குக்கிட்டேருந்து மீந்தது. இதுதான் 4 வாழைக்கன்று வளர்ந்து வந்துட்டுருக்கு. வரட்டும். கீரை வச்சேன். பார்த்தீங்கன்னா புதினா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? இது ஃபுல்லாகவுமே புதினா தான். இந்த பக்கம் வந்தாலே புதினா வாசனை தான் செம்மையாக தூக்கும். சரி, அடுத்து நம்ம வெண்டைக்காய் பறிச்சுட்டு வந்துடும். இது எல்லாமே இந்த ஒரு பிப்ரவரியில் ஆரம்பித்து ஒரு 3 மாதத்தில் வந்தது தான். முள்ளங்கி போட்டிருக்கேன், ஆனால் இப்போதைக்கு பறிக்க முடியாது, அதெல்லாம் வந்துட்டுருக்கு. தெரியுதா முள்ளங்கி? முள்ளங்கிலாம் நல்லா போட்டு விட்டு அது நல்லா வந்துட்டுருக்கு. ஆனால் பிஞ்சாக இருக்குது, இப்போதைக்கு பறிக்க முடியாது.
இது அகத்திக்கீரை. சரி வாங்க நம்ம வெண்டைக்காய் போய் பறிப்போம். சாம்பார் வெயிட்டிங் இல்லை. எப்படி பறிக்கிறது? இப்போ தான் ஃபஸ்ட்டு பறிக்கிறேன். தெரியுதுங்களா? ஐயோ முத்திச்சோ. அப்பா பறிச்சாச்சு. பயமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பறிக்கிறதுனால. நான் சண்டை போடணும் இல்லை, எனக்கு தான் பறிக்க தெரியலையோ. பறிப்போம். ஐயோ ஓடிச்சிட்டு. சரி, நான் ஒரு வெண்டைக்காய் எங்கே இருந்துச்சு? ஒரு சாம்பாருக்கு போதும். இதெல்லாம் பிரிஞ்சு தான் இன்னும் வந்த மாதிரி தெரியல. சரி விட்டுருவோம். இன்னைக்கு இது ஒரு சாம்பாருக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பறிச்சாச்சு. நான் அடுத்தடுத்து வரும், பார்த்துக்கலாம். செஞ்சிச்சா? ஓகே. இந்த தோட்டத்தில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். மாங்கன்று, கொய்யாக்கன்று, தென்னங்கன்னுட்டு. நீங்களும் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா செய்யுங்க.